நட்பு பறவை. ஒரு அமைதியான கிராமப்புறத்தில் ஒரு சூரியன் உதிக்கும் காலை நேரத்தில் விவசாயி ஜான் வயலுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். வழியில் காயம்பட்ட ஒரு பறவை தரையில் கிடப்பதைக் கண்டு அவர் தாமதிக்காமல் அதை மெதுவாக அணைத்து எடுத்து வீட்டிற்கு எடுத்துச் செல்ல முடிவு செய்தார். வீட்டிற்கு வந்தவுடன் காயமடைந்த பறவையை ஜான் தனது மனைவி சாராவிடம் காட்டினார். நான் கண்டுபிடித்ததை பார் சாரா, காயமடைந்த பறவை. இதை நான் போகும் வழியில் கண்டேன். அப்பப்பா, என்னால் அது கஷ்டப்படுவதை பார்க்க முடியாது. இது மிக கடினமாக அடிபட்டிருக்கிறது. இதற்கு ஏதாவது கொடுத்து நாம் காப்பாற்ற வேண்டும். ஏ மனிதா, நாம் சாப்பிடுவதற்கே உணவு போதுமானதாக இல்லை. உங்களுக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. இதோ பாருங்கள். என்னால் அதை கைவிட முடியவில்லை சாரா. அதற்கு நம் உதவி தேவை. சாராவின் எதிர்ப்பையும் மீறி ஜான் ஒவ்வொரு நாளும் பறவையை கவனித்து அதற்கு உணவளித்தார். தானியங்கள் மற்றும் அதன் காயங்களுக்கு சிகிச்சை அளித்தார். படிப்படியாக பறவையின் உடல்நிலை மேம்பட்டது. நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் நண்பரே. நாங்கள் உங்களை பார்த்துக் கொள்கிறோம். ஒரு நாள் ஜான் வயல்களில் இருந்து வீடு திரும்பிய போது அவர் கவனித்தார், பறவை அதன் கூட்டில் இல்லை. சாரா, பறவை அது போய்விட்டது. மனமுடைந்த ஜான் பறவையை தேட முடிவு செய்தார். அவர் அதன் பாதையை பின்தொடர்ந்தார். வீட்டிலிருந்து சென்ற பறவை விரைவில் ஒரு அழகான பறவை கூட்டத்தை அடைந்தது. அங்கு காயமடைந்த பறவை அதன் உறவுகளை கண்டுபிடித்தது. ஒரு நாள் ஜான் அந்த பறவைகள் கூட்டத்தை கண்டுபிடித்தார். அது நீதான் என்னை காப்பாற்றியது. மற்ற பறவைகள் சுற்றி கூடி நின்று ஜானுக்கு நன்றி தெரிவித்தன. எங்கள் நண்பர் காயமடைந்த போது அவரை கவனித்துக் கொண்டதற்கு நன்றி. உங்கள் கருணை கவனிக்கப்படாமல் போகவில்லை. எங்கள் அன்பின் அடையாளமாக உங்களுக்காக எங்களிடமிருந்து பரிசு ஒன்று தருகிறோம். பறவைகள் ஜானுக்கு அழகாக அலங்கரிக்கப்பட்ட பெட்டியை கொடுத்தன. உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. இந்த பரிசை என்றென்றும் பொக்கிசமாக வைத்திருப்பேன். ஜான் அந்த அழகான பெட்டியுடன் வீடு திரும்பி சாராவிடம் காட்டினான். உள்ளே என்ன இருக்கிறது? சாரா பெட்டியை திறந்தாள். அதில் நேர்த்தியான நகைகள் நிரம்பியிருந்தன. ஐயையோ, இவை அற்புதமான நகைகள். சாராவின் கோபம் மகிழ்ச்சியாக மாறியது. அன்று அவள் காயமடைந்த பறவையை பராமரித்ததற்காக ஜானை திட்டினாள். மாறாக அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தனர். பறவைகளுக்கு நன்றி. நட்பு பறவை மற்றும் அதன் சக பறவைகளின் எதிர்பாராத கருணைக்கு நன்றி செலுத்தினர். அனைவரும் நண்பர்களாக சந்தோஷமாக வாழ்ந்தனர். 5 அறிவுள்ள பறவைகளே நன்றியோடு இருக்கும்போது 6 அறிவுள்ள மனிதர்களாகிய நாம் நன்றியோடு இருப்பது மிகவும் சிறந்த பண்பாகும்.